முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட யாரு கூட நிக்கப்பட? உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே, எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு. இருக்கு, வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடா மந்திரத்தை போடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பாத்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்கப்பட? உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு. உன் ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்ப பனை ஏற போறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போறான்னே, பனை ஏறேன். நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். எனக்கு வழி இல்லை. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன். தம்பி, அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறான் எங்க தலைவர். நீ சீமான், நீ பனைமரம் ஏறுவியா? ஏண்டா ராணுவ வீரனுக்கு துப்பாக்கி சுட தெரியுமான்னு கேட்கிற? ஏதாவது கொடுமையா இருக்கு. ஒரு கிராமத்து மகன், ஒரு மனிதன் என்றால், கிராமத்தான் என்றால் மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். இது மூணு என்ன? அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிபிகேஷன். எப்படி? அடிப்படை தகுதி. இது மூணும் தெரியாம ஏடா சிவகங்கையில இருந்து வண்டி ஏறி வந்திருப்பேன். வாவா, நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. தம்பி, இன்னைக்கு பனை ஏறுவோம், நாளைக்கு அரியணை ஏறுவோம். ரெண்டு நடக்கும் தம்பி, ரெண்டு நடக்கும். ஆடு மாடுகளின் மாநாடு வந்து பாரு. ஆடு மாடுகளின் மாநாடு 10ஆம் தேதி போடுறேன் பாரு. உலகத்தில் எவனும் என் மாநாட்டை தாண்ட முடியாதுங்க. போடுறேன் பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? 5000 2000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு நானே மலையில ஏறி மேய்க்க போவேன். இப்ப 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பையலுக்கு பேச்ச கட்டு இதெல்லாம் இல்லை, நீங்க நடத்துங்க பார்த்துவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல. இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாற்றி பட்டா போட்டு கொடுத்துட்டிய. பூரா இடத்துலையும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்குல வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் இப்படியே பண்ணிட்டு இருக்க. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற. நியாயமா செம்மொழி என்னைக்கு? எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமானார் பிறந்த நாள் தான் செம்மொழின்னு வைக்கணும். வச்சா அப்படி இல்லைன்னா என்னுயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ என்று செத்தான்ல எங்களுடைய மூதாதை நடராஜன், அவனுடைய நினைவு தினத்தை செம்மொழி நாள்னு வைக்கணும். எப்ப வைப்பான்? நான் வந்தா வைப்பேன். நீங்க எப்படிப்பா? உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவா? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு. நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா? இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? அந்தஸ்தை வாங்கி கொடுத்தான். அப்ப தகுதியிலிருந்து என் தாய்மொழி இருந்ததா? செம்மொழி ஆனதால் நடந்தது என்ன? பயிற்று மொழி, பாடமொழி, வழிபாட்டு மொழி, வழக்காட்டு மொழி, பேச்சு மொழி, ஆட்சி மொழி. இத்தனை ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் பிள்ளைகள் மணியரசனின் மக்கள் வந்த பிறகுதான் நீ தமிழில் அரசாணை வெளியிடப்படும் அறிக்கை விடுற. அப்ப இதுவரை என்ன? தமிழ்நாட்டில் தமிழில் கூட அரசாணை வரல. பாத்துக்க, அரச உத்தரவு, அரச கட்டளை வரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.